அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃப் சூரத் அல் அஹ்ஸாப் 58வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுவான். வல்லதீன யுஊதூனல் முஃமினீன வல் முஃமினாத்தி பிகைரி மக்தஸபு. எவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களையோ பெண்களையோ அவர்கள் செய்யாத ஒரு தவறை சொல்லி காட்டுவதன் மூலமாக நோவினைப்படுத்துகிறார்களோ ஃபகத்தஹ்தமலு திட்டமாக அவர்கள் புகுத்தானன் பகிரங்கமான முறையில் ஒரு அவதூறை சுமத்தி விட்டார்கள். இஸ்மம் முபீன தெளிவான ஒரு பாவத்தை அவர்கள் செய்து விட்டார்கள் என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அவதூறுனா என்ன? பொதுவாக நம்ம ஒரு இடத்துல நம்ம உட்காந்துருப்போம். யாராவது ஒரு நபர் யாரையாவது பற்றி நம்மள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை உண்மையென நம்பி அந்த நபரை பற்றி நம்ம பல நபர்கள்ட்ட நம்ம சொல்லிடுவோம். அதை தீவிர விசாரிக்காமல் அதை உண்மையென்று நம்பி பல நபர்கள்ட்ட நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம். உண்மையிலே சம்பந்தப்பட்ட நபர் அந்த செயலை செய்தாரா இல்லையா அப்படியெல்லாம் யோசிப்பது கிடையாது. தற்காலத்தினுடைய நேரத்தில் ஒரு டைம் பாஸாகவே இதை நம்ம செய்கிறோம். இதனால் சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் மனதளவில் பாதிக்கப்படுவார்கள் என்பதை தான் இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். சரி, நம்ம சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டோம்ல, அதனால் என்னங்கிறீங்களா? நபித்தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதி, இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸு நூறுகளில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் ஐயர அஹாஹு பிதம்பின். எந்த ஒரு நபர் தன்னுடைய சகோதரன் செய்துவிட்ட அந்த பாவத்தை அவனை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியே பிற நபர்கள்ட்ட குறையாக சொல்லி பரப்புகிறாரோ, அதை உண்மையென்று விசாரிக்காமல் அவனை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே பிற நபர்கள்ட்ட அதை சொல்லி பரப்புகிறாரோ, அவனை நோவினைப்படுத்துகிறாரோ, இப்படிப்பட்ட நபர் லம் யமுத், அவர் மரணிக்க மாட்டார். ஹத்தா யஅமலஹு, எந்த ஒரு செயலை அவர் செய்ததாக சொல்லி நாம் கேவலப்படுத்த நினைத்தோமோ அந்த செயலை அவர் செய்து அவர் கேவலப்படாத வரை அவர் மரணிக்க மாட்டார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே பொழுதுபோக்குக்காக கூட இந்த மாதிரி உண்டான தவறை நம்ம செஞ்சு விட வேண்டாம். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக.